ஹலோ, ஹாய். நான் ராஜவேல் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன கான்செப்ட் நான் எடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மெயின் ஸ்டாக்கில் கனெக்டிவிட்டி, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் டு பேக் அண்ட் சொல்லுவாங்க, ஃப்ரண்ட் அண்ட் டு பேக் அண்ட் சொல்லுவாங்க. அந்த ஃப்ரண்ட் அண்ட் டு பேக் அண்ட் கனெக்டிவிட்டி எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம் அப்படின்றது நான் கான்செப்ட் சொல்லித்தரேன். ஸோ மெயின் ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில கான்செப்ட்லாம் நம்ம வந்து லோட் பண்ணி ஆகணும். அந்த கான்செப்ட் சொல்கிறேன் பாருங்கள். மெயின் ஸ்டாக் இருக்குன்னா, அப்போது மெயின் ஸ்டாக்கில் நம்ம என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்இஆர்என் மேன் ஸ்டாக்னு சொல்லலாம். ஸோ இந்த மான் ஸ்டாக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எம் ஸ்டாண்ட் ஃபார் மோங்கோ டிபி. என்ன சொல்வீங்க? எம் ஸ்டாண்ட் ஃபார் மோங்கோ டிபி. நெக்ஸ்ட்டு இ மீன்ஸ் ஒன்றும் இல்லை, எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் மீன்ஸ் ரியாக்ட் ஜேஎஸ். ஓகேண்ணா. நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, என் மீன்ஸ் ஸ்டாண்ட் ஃபார் திஸ் நோட் ஜேஎஸ். ஸோ இது எல்லா காம்பினேஷன் பண்ணி க்ரியேட் பண்ணி ரெடி பண்ணி எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறோம் இந்த டூலில் வந்து நான் சொல்கிறேன். இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா ஃபாஸ்ட் ஏபிஐ அக்சஸ் பண்ணுற ஒரு பெட்டர் வே அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம் மெயின் ஸ்டாக்கில். ஏன் இந்த மெயின் ஸ்டாக் பற்றி இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சின்ன டேட்டா நீ போட்டு ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுக்கு மச் ஈஸியர் ஃபாஸ்டர் ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ஜாவா ஸ்கிரிப்டு, அதனுடைய அட்வான்ஸ் ஜாவா ஸ்கிரிப்டு, அதனுடைய லைப்ரரி, ஃப்ரேம்வொர்க், இந்த கண்டென்ட் இருந்தால் போதும், நம்மளால் டெவலப் பண்ண முடியும். கிளியரா? ஓகே. இப்போ நான் ஒவ்வொரு விஷயமா எப்படி ஒர்க் பண்ண போகிறேன், ஒர்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்றதை உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோ சினாரியோவில் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, உங்களுக்கு மோங்கோ டிபி பற்றி ஒரு கான்செப்ட் எடுத்திருப்பேன். ஸோ அப்போது இந்த இதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, எனக்கு மோங்கோ டிபியிலிருந்து நோட் பேஸ் பண்ணி ரியாக்ட் எப்படி இந்த கனெக்டிவிட்டி நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ஒரு 3 பார்ட் ரோலாக நம்ம வந்து பிரிக்கணும். என்ன பண்ணணும்? 3 பார்ட் ரோலாக பிரிக்கணும். பாருங்கள் எப்படி பிரித்து என்ன சொல்லித்தரேன்னு பாருங்கள், கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நான் எடுக்க போகிற கான்செப்ட் சின்ன கான்செப்ட் தான் எடுக்கிறேன். அந்த கான்செப்டில் லீன் நோடு என்ன பண்ணுது அப்படின்றத நான் சொல்லித்தர போகிறேன். ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணால் தான் என்னால் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். கொடுத்துருண்ணா சிடி PARC1 கொடுத்துருக்கேன். கொடுத்து பாருங்க. இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டூலாக ஒன்று க்ரியேட் பண்ணுவேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் அண்ட் டூல்னு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட் பண்ணிக்கிட்டேன்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் தனியாகவும் பேக் அண்ட் தனியாகவும் வச்சுக்கிறேன். அப்போ ஃப்ரண்ட் அண்டில் என்னென்ன கான்செப்ட் நான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு ரியாக்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். பேக் அண்டில் நோடு எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் யூஸ் பண்ணி பேக் அண்ட் வந்து டிபி நான் மோங்கோ டிபி கனெக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். பேக் அண்ட் ஓகே, பேக் அண்ட் போட்டாச்சு. ஸோ இந்த பேக் அண்டில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபியூ கான்செப்ட் வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், இட் வில் பி வெரி வெரி ஈஸி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸி. நம்ம ஃபுல் ஸ்டாக் படிக்கிறோம், ஃப்ரண்ட் அண்டு பேக் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா பேஸ் பண்ணியிருக்கிறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிபி கொண்டு போய் கனெக்ட் பண்ணி கொஞ்சம் டிஃபிகல்ட், அது கூட ஈஸி தான், பட் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஃபேஸ் பண்ணி நம்ம அக்சஸ் பண்ணுறோம். அதை அக்சஸ் பண்ணுறோம். பட் ஆனால் இங்கே அந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸி தான். ஏன்னா ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டி, சில மெத்தட்ஸு, ஒரு சில ஈவெண்ட்ஸு, ஒரு சில ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ணுற டேட்டாலாம் உங்களுக்கு கிளியராக தெரியுது அப்படின்னாவே உங்களுக்கு டேட்டா ஈஸியாக நீங்கள் டேக் அப் பண்ணி போகலாம். புரியுது என்ன சொல்கிறது? ஓகே. அப்போ பாருங்கள், இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து பேக்கண்ட் நான் க்ரியேட் பண்ண நினச்சிருக்கேன். அப்போ அந்த பேக்கண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நோடில் தான் க்ரியேட் பண்ண போகிறேன்.
அப்போ நோடு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி தானே சொல்கிறேன். அப்போ பாருங்கள், என்பிஎம் நோட் பேக்கேஜ் மேனேஜர், நோட் பேக்கேஜ் மேனேஜர், அதை இனிட் பண்ணுறேன், ஸ்பேஸு -y கொடுத்து என்டர் பண்ணுறேன். ஒரு கமாண்டு கொடுத்த உடனே கிரியேட் ஆயிடுச்சா? ஏன்னா அதுக்குண்டான டிபெண்டன்சி எல்லாமே அதை ஆல்மோஸ்ட் அது வந்து இன்ஸ்டால் பண்ணிடும். அதுக்குண்டான டிபெண்டன்சி எல்லாமே ஆல்மோஸ்ட் அது இன்ஸ்டால் பண்ணிக்கும். அப்போ பாருங்கள், நேம் பேக்அண்டு வெர்ஷன் வந்து 1.0, டிஸ்கிரிப்ஷன் எம்டி, மெயின் index.js யூஸ் பண்ணிப்பேன், ஸ்கிரிப்ட் வந்து லோட் ஆகிருக்கு, லைசன்ஸ் இருக்குது, டைப்ஸ் இருக்குது, எல்லாமே அதுக்கு வந்து டிஃபால்ட் திங்ஸ் லோட் பண்ணிக்கிச்சு. ஓகேண்ணா, டிஃபால்ட் திங்ஸு அது எனக்கு நோட் பண்ணிக்கிச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அடுத்தது எனக்கு என்ன தேவை அப்படின்னா, டிபி கனெக்ட் பண்ண போகிறேன். என்ன கனெக்ட் பண்ண போகிறேன்? டிபி கனெக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லல. அப்போ அந்த டிபி கனெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சம் டிபெண்டன்சி கேசஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதனால் என்பிஎம் இன்ஸ்டால் கொடுத்துட்டேன். எனக்கு எக்ஸ்பிரஸ்ன்றது ஒன்று தேவை. ஏன் அப்படின்னா, எக்ஸ்பிரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரேம் ஒர்க்கு. ஓகே, ஸோ நோடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி, எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணிப்பேன். கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு CORS கிராஸ் ஆரஞ்ச் சைட் ரெஃபரன்ஸ் இருக்குன்னா அது வேணும், என்னை ரெஃபர் பண்ணி அக்சஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மோங்கோஸ் என்ன வேணும்? மோங்கோஸ் தேவை, மோங்கோடிபி அக்சஸ் பண்ணுறது. இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துட்டு npm ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் எக்ஸ்பிரஸ் ஸ்பேஸ் காஸ் ஸ்பேஸ் மோங்கோஸ் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க. இதோட பேக்கேஜஸ் அண்ட் சர்வீசஸ் இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேண்ணா, இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கோட் ஸ்பேஸ் டாட் வச்சு என்னுடைய விஷுவல் கோட் எடிட்டரில் வாங்க. வந்தாச்சா? ஓகே, கோட் ஸ்பேஸ் டாட் வச்சுட்டு எனக்கு விஷுவல் கோட் வந்தாச்சு. அப்போ அந்த கோட் ஸ்பேஸ் டாட் வச்சு விஷுவல் கோட் வந்த பிறகு இங்கே பாருங்கள், டிபெண்டன்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள். நான் இன்ஸ்டால் பண்ண டிபெண்டன்சி எல்லாமே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு package.json is the right. ஸோ இங்கே பாருங்கள், டிபெண்டன்சி இருக்குது பாருங்கள், CORS என்னது CORS, அந்த CORS 2.8.5 வெர்ஷனுக்கு, எக்ஸ்பிரஸ் வந்து 0.2, மோங்கோஸ் வந்து பார்த்தா 9.0.1 அது டேட்டா சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். கிளியரா? ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னுடைய வியூவில் ஒரு ஜஸ்ட் ஒரு சர்வர் மாடல் ஒன்று கிரியேட் பண்ணலான்னு பார்க்குறேன். சர்வர், அப்போது server.js கிரியேட் பண்ணிட்டேன்னா server.js வச்சாச்சு. அப்போ இந்த server.jsல நான் கொஞ்சம் ஒரு சில கோடு கன்வே பண்ணுறதுக்கோசம் நான் டைப் பண்ணி ஆகணும். என்ன கோட் டைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம டிபெண்டன்சி ஃபஸ்ட் லோட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த டிபெண்டன்சி சர்வீஸ் யூஸ் பண்ண அந்த லைப்ரரிஸ் எல்லாம் நம்ம லோட் பண்ணி ஆகணும். அப்போ பாருங்கள், கான்ஸ்டன்ட், ஓகே, ஸோ எக்ஸ்பிரஸ் தான் கேட்டிருந்தேன், எக்ஸ்பிரஸ் ஈக்குவல் டு ரெக்வயர்டு என்ன பண்ணியிருந்தேன், ரெக்வயர்டுன்னு கேட்டுட்டு, அது என்ன இது ரெக்வயர்டு கேட்டிருக்கேன், எக்ஸ்பிரஸ் தானே கேட்டிருக்கேன், எக்ஸ்பிரஸ். நெக்ஸ்ட்டு கான்ஸ்ட், ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறேன், CORS. அதுக்கப்புறம் கான்ஸ்ட் மோங்கோடிபினா கான்ஸ்ட் required முடிச்சுமா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இது ஆப்பாக கன்வே பண்ணுறது எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ண போகிறேன் மிடில் வேரில். ஓகே, அப்போது கான்ஸ்டன்ட் ஆப் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஸ் கொடுத்ததுனால அது டேட்டா லோட் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை நான் யூஸ் பண்ண போகிறேன்ல, ஆப் எல்லாமே ஆப், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெப் பேஸ்டு, வெப் ஆப்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே என்ன ஆப் நம்ம சொல்லுவோம், வெப் ஆப்னு நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போது app.useனா அந்த ஆப்ன்ற வேரியபிளை யூஸ் பண்ண போகிறேன். எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன், அந்த CORS வந்து நான் உள்ளே லோட் பண்ணி அக்சஸ் பண்ண போகிறேன். காஸ் ஆஃப் கொடுத்தாச்சு. அப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த டேட்டா மாடல் காஸ் வந்து லோட் ஆகிடுச்சு. கிராஸ் சைட் ரெஃபரன்ஸ் கேசஸ், ஓகே, அந்த ஆரிஜின் சைட் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆப் நான் பண்ணுறேன், அதே ஆப்புக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன், அது மறுபடியும் யூஸ் பண்ணுறேன். யூஸு எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணேன், ஜேஎஸ்என் தானே, நான் ரவுட்டர் பர்பஸில் ஜேஎஸ்என் தான் நான் மூவ் பண்ணி விடுவேன். ஸோ அதனால் எடுத்துட்டேன், ரவுட்டர் பர்பஸில் ஜேஎஸ் தான் எனக்கு மூவ் பண்ணி விடுவேன், அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். கிளியரா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோங்கோடிபி கனெக்ஷன் வேணும். எனக்கு என்ன வேணும், எனக்கு மோங்கோடிபி கனெக்ஷன் தேவை. மோங்கோடிபி கனெக்ஷன் தேவைப்படுது.
அப்போ அந்த MongoDB கனெக்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி mongoose தானே வச்சுருக்கோம். mongoose டாட் கனெக்ட் பண்ணுறேன். எந்த மாதிரி விஷயம் வேணும், அதனுடைய யூஆர்எல் பேட்டர்ன் வேணும்ல, கீன்ற யூஆர்எல் பேட்டர்ன் வேணும்ல. அப்போ அந்த யூஆர்எல் பேட்டர்னில் டபுள் கோட்ஸ் கொடுங்க, mongo db colon 127.0.0.1 colon 27017. ஓகே, இதுதான் அதனுடைய போர்ட் நம்பர். இதில் நான் என்ன பண்ண போகிறேன், சிம்பிள் டெமஸ்ன்னு போட்டிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன தென் என்ன பண்ண போகிறேன், ஓகே கொடுத்து ஓப்பன் டு க்ளோஸ் பண்ணிட்டேன்னா மறுபடியும் அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எடுத்துக்கிட்டு ஏர் ஆப்ரேட் வைக்கிறேன். வச்சுட்டு கன்சோல் டாட்டு லாகில் என்ன பண்ண போகிறேன், MongoDB கனெக்டர்னு சொல்ல போகிறேன். ஒரு லைனே எழுதிட்டேன், கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னுடைய மாடல் எதுலான்னு பார்க்குறேன், மாடல் ஸ்கீமா மாடல் எதுலான்னு பார்க்குறேன். ஸோ அந்த மாடல் அக்சஸ் பண்ண போகிறேன். மாடல் எதுலான்னு பார்க்குறேன். அப்போ பாருங்கள், கான்ஸ்டன்ட் ஸ்கீமாவில் ஈக்குவல் டு நியூ mongoose ஸ்கீமா ஸ்கீமா ஓப்பன் டு க்ளோஸ் பண்ணி நான் இது வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நேம் ஒரே ஒரு நேம் தானே பாஸ் பண்ண போகிறேன். அப்போ ஒரு நேம் வந்து பண்ண நான் ஸ்ட்ரிங்கை வைக்க போகிறேன். ஸ்ட்ரிங்கை வச்சுட்டு எண்ட் வித் செமிகோலன். நான் கொடுத்துட்டேன்னா அப்போ சேம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்கீமாவை நான் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண நினைக்கிறேன். அப்போ அந்த ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு கான்ஸ்டன்ட் யூசர் ஈக்குவல் டு mongoose. mongoose டாட் மாடல் எடுக்கிறேன். மாடல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸில் யூசர், ஏன்னா அது ஒரே ஒரு யூசர் தானே இருக்கார். அந்த யூசரில் அந்த ஸ்கீமா நான் கால் பண்ண போகிறேன், யூசர் ஸ்கீமா. ஓகே, யூசர் ஸ்கீமா கால் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே சிம்பிள் ஏபிஐ கால் ஃபார் பண்ணால் போதும். ஏன்னா சிம்பிள் ஏபிஐ கால் ஃபார் ஏபிஐ காலிங். இந்த ஏபிஐ காலிங் பண்ணால் போதும், ஈஸியாக இப்போ ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஆப் நம்மக்கிட்ட இருக்குது, ஆப் டாட்டு கெட் இருக்கா, எண்ட் வித் செமிகோலன் வச்சுட்டேன். கெட் யூஸ் பண்ணியாச்சு. கெட் யூஸ் பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸ் போடுங்க, ஸ்லாஷ் யூசர்ஸ் கமா ஆசிங்க்னு விடுங்கள, அந்த ஆசிங்க்னு யூஸ் பண்ணிவிட்டேன். ஆசிங்க் யூஸ் பண்ணிவிட்டு ஆர்இக்யூ கமா ஆர்இஎஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஏரோ ஆப்ரேட்டர் வைக்கிறேன். மறுபடியும் ஓப்பன் டு க்ளோஸ் பண்ணுறேன். ஓப்பன் டு க்ளோஸ் பண்ணிட்டுனா க்ளோஸ் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸு அந்த வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், யூசர்ஸ் ஈக்குவல் டு வெயிட்னா WAIT வெயிட் பண்ணுறேன். எதுக்கு வெயிட் பண்ணுறேன், அந்த யூசர்ஸ் வர்றதுக்கோசம்
வெயிட் பண்ணுறேன். ஃபைண்ட் பண்ணி எடுக்கிறேன். ஃபைண்ட் பண்ணிட்டு அப்படின்னா res டாட்டு ஜேசன் ஜேஎஸ்ஒன் ஃபார்மேட்டில் வாங்க. அதுக்குள்ளே இருக்கிற யூசர்ஸ் சொல்லிட்டேன்னா அவ்வளோதான், இந்த மாடல் முடிஞ்சு. அப்போது உங்களுடைய ஏபிஐ கால்ஃபர் பண்ண சொல்ல என்ன மாதிரியான ஏபிஐ கால்ஃபர் பண்ண போகிறீங்க? app.get பண்ண போகிறேன். அசிங்க்ரனைஸ்டு பேஸ்டு, அதாவது கனெக்டிவிட்டி எடுக்கிறேன். கனெக்டிவிட்டி எடுத்துகிட்டு சீக்வனஸ் பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு டேட்டாவை ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அந்த யூஸரை வெயிட் பண்ண வைக்கிறேன். இது வரைக்கும் அந்த டேட்டா வந்து கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வைக்கிறேன், நான் அக்சஸ் பண்ணுறேன். அதனால தான் அது வந்து கெட்டில் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால தான் என்ன பண்ணுறேன், கெட்டில் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்ம டேட்டாவை ஆப் போஸ்ட் பண்ணிடலாமா? app.get பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் போஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், மெத்தட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். போஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணி கொடுத்து ஓப்பன் டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டபுள் கோட்ஸ் போங்க, ஸ்லாஷ் அடிங்க, யூசர்ஸ்னு போடுங்க. அதுக்கப்புறம் அசிங்க் போடுங்க, ASYNC அசிங்க் போட்டுட்டு REQ, RES போட்டுமா, போட்டுட்டு அப்படி போடுங்க. முடிச்சுட்டிங்களா? அதுக்கப்புறம் ஓப்பன் கால் பேஸ் என்கல் பேஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓப்பன் கால் பேஸ் என்கல் பேஸ் கொடுத்தாச்சு. கொடுத்து வந்து நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் யூசர் equal to new request dot body dot name கொடுத்துட்டேன். கொடுத்து முடிச்சுட்டு அந்த டேட்டா கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறேன், கான்ஸ்டன்ட்டில் யூசர் ஒன்று வச்சுட்டேன். யூசருக்கு என்ன சொல்கிறது, ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த நியூ யூஸரை ஆப்ஜெக்ட் ரன் டைம் வேணுன்றதால் ரன் டைமாக எடுத்துக்கிட்டேன். நேம், ஏன்னா ஒரே ஒரு நேம் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் நேம் REQ டாட் பாடி டாட் நேம்னு சொல்லி வச்சுருக்கேன். வச்சுருந்தா ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா AWT வெயிட் பண்ண வைக்கிறேன். ஸோ உங்களோட டேட்டா வெயிட் பண்ண வைக்கிறேன். வர டேட்டா வெயிட் பண்ண வச்சுட்டு நெக்ஸ்ட்டு யூசர் டாட்டு சேவ் பண்ணிச்சுன்னா ஓகே, சேவ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு அது ரிசல்ட் வேணுன்றதால RS டாட்டு ஜேஎஸ்ஆன் போட்டுட்டேன். ஜேசன் போட்டுட்டு ஓப்பன் கிளிப்ஸ் கொடுத்துட்டேன்னா MESSAGனா மெசேஜ் டபுள் கோட்ஸில் யூசர் சேவ். ஓகே, ஸோ இவ்வளோ டேட்டா கொடுத்தாச்சு. ஸோ அப்போ டேட்டாஸ் நம்ம வந்து சேவ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், கெட் பண்ணிட்டேன், போஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அடுத்து ஒரு சர்வர் ரன் பண்ணுறதுக்கு உண்டான ஆப் லிசன் பண்ண போகிறோம். ஆப் வந்து லிசன் பண்ணுறதுக்கோசம் ஒரு சர்வர் தேவையில்லை. அதனால் app டாட் லிசன் இருக்கா, லிசன் பண்ணுறேன். அதை ஒரு சர்வர் நேம் வந்து போர்ட் நம்பர் வந்து 5000 வச்சுட்டேன். எரர் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், console டாட் லாகில் வேறு நேம் வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க ஒன் பை ஒன்னாக. ஸோ இந்த டேட்டாவுக்கு வந்து நான் எப்படி கொண்டு போகிற மட்டும் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோடய டேட்டா நான் என்ன டிபெண்டன்சி தேவைன்னு நினச்சேன்னா அந்த டிபெண்டன்சி எல்லாமே நான் இங்கே வந்து லோட் பண்ணியிருக்கேன், கால்ஃபர் பண்ணியிருக்கேன். என்ன எப்படின்னா லைப்ரரி கால் பண்ணியிருக்கேன். என்னென்னா எக்ஸ்பிரஸ்.js தேவை, ஏன்னா இதுதான் என்னுடைய ஃப்ரேம் ஒர்க்காக யூஸ் பண்ண போகிறேன். கிராஸ் சைட் ரெஃபரன்ஸ் வச்சு என்ன பண்ண போகிறேன், அந்த ஆப்ஜெக்ட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு ஒன் பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் கால்ஃபர் பண்ணுறது ஈஸியாக கிராஸ் ஜாயின் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மோங்கூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோங்கூஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்னோடய மோங்கூஸ் டேட்டா பேக் அண்ட் ஃபார்மேட்டு ரீட் பண்ணும். அதாவது டிபிலே போய் ஸ்டோர் பண்ணிப்பேன். NoSQL கான்செப்டை யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரஸ் கான்செப்டை கொண்டு வந்து இந்த ஆப் ஃபார்மேட்டாக வைக்கிறேன். ஏன்னா இந்த ஆப்குள்ளே தான், இந்த எக்ஸ்பிரஸ்க்குள்ளே தான் CORS எல்லாமே யூஸ் பண்ண முடியும்.
யூஸ் பண்ணுற நம்பருங்க. அப்போது ஆப் டாட் யூஸு சிஓஆர்எஸ் ஆஃப் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு ஆப் டாட் யூஸு எக்ஸ்பிரஸ் டாட் ஜேசன் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த எக்ஸ்பிரஸ் எல்லாமே ஜேசன் ஃபார்மில் தான் டவுன் பண்ண போகுது, அதனால் ஜேசன் சப்மிஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டேட்டாவை என்ன பண்ணியிருக்கேன், மொங்கூஸ் டிபி கனெக்ஷன் யூஸ் பண்ணுறேன். மொங்கூஸ் டாட் கனெக்ட்டு, இந்த மொங்கூஸ் டாட் கனெக்ட்டு மோங்கோ டிபி 127.0.01 கோலன், இதுதான் நம்முடைய டிஃபால்ட்டாகவே என்னுடைய யூஆர்எல் பார்ட் அது. அது கூடவே வந்து பார்த்தா 27017ன்றது அதனுடைய டிஃபால்ட்டு. சிம்பிள் எம்எஸ்ன்னு போட்டிருக்கேன் டிபி, அது இருந்ததுன்னா கனெக்ட் ஆகும், இல்லை அப்படின்னா கேட்ச் எரர் அந்த இது எரர் காட்டுறோம். கேட்ச் போட்டுருவோம், நான் கேட்ச் லாக் எரர் காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு ஸ்கீமா மாடல் ஒன்று ரெடி பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னது ஸ்கீமா மாடல் வேணும், எதுக்கு அப்படின்னா மங்கூஸில் எவ்வளோ ஃபீல்டு தான் யூஸ் பண்ண, ஒரே ஒரு ஃபீல்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் எந்த ஃபீல்டு யூஸ் பண்ணாலும் சரி எனக்கு ஸ்கீமா வேணும். அப்போது நேம் கோலன் ஸ்ட்ரிங்குன்னு போட்டாச்சு. கான்ஸ்டன்ட் யூசர் ஈக்குவல் டு மங்கூஸ் டாட் மாடல் போட்டுட்டு நான் யூசர் ஸ்கீமா யூஸ் பண்ணுறேன். முடிச்சுன்னா அப்போ என்ன பண்ணுறேன், ஏபிஐ கால் ஃபார் பண்ணால் யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். இதுதான் முக்கியமானது ஃபைனல் ஸ்டெப்பில். அப்போ ஆப் டாட் கெட்டில் யூசர் அந்த டேட்டா யூசர் இருக்குல்ல, அந்த யூசரில் சிங்க் அது டேட்டா வந்து ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வர சொல்ல வந்து பார்த்தோன்னா டேட்டா ஃபைண்டிங் இருந்தது அப்படின்னா வெயிட் பண்ணும், இது இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா ப்ராப்ளம் காணும். அப்படி இருக்க வரைக்கும் இருந்துச்சுன்னா இங்கே ஃபைன் பண்ணி டேட்டாவை இந்த யூசர் ஜேசன் ஃபார்மெட்டில் ஷோ பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போஸ்ட் பண்ண வச்சுருக்குன்னா போஸ்ட்னா டேட்டா ரீட் பண்ணி புஷ் பண்ணி தானே கொடுக்குறேன். அப்போ அசிங்க் அதே தான் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வச்சுக்கிட்டேன். அப்போது கான்ஸ்டன்ட் யூசர் ஈக்குவல் டு நியூ போட்டுட்டு யூசர் நேம் கோலன், ஏன்னா HTML ஃபார்மெட்டில் தான் ரெக்வஸ்ட் ஆகுது எனக்கு. அப்போ பாருங்கள் அந்த ரெக்வஸ்டட் பாஸ் அந்த பேராமீட்டரில் அந்த மைம் டைப்பில் எனக்கு நேம் கோலன் ஆர்இக்யூ டாட் பாடி டாட் நேம் சொல்லி வச்சு ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறது, சேவ் வரைக்கும் வெயிட் பண்ணது. அப்போ ஓகே சேவ் ஆகிடுச்சுன்னா சேவ்னு எனக்கு மெசேஜ் வந்துடும். இதை கன்சல்ட் ரன் பண்ணுது. இப்போ ரன் பண்ணி காமிக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு டெர்மினல் போகிறேன், நியூ டெர்மினல் வரேன். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நோட் போடுங்க, நோடு சர்வர் டாட் ஜேஸ். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஸ்டார்ட் வித் மோங்கோ டிபியில் கனெக்ஷன் எரர் காமிக்குது. ஸோ அப்போ இது என்னன்றது நான் பார்க்குறேன், இருங்க ஒரே நிமிஷம். மோங்கோ டிபி கனெக்ஷன் எரர் காமிக்குது. இந்த கனெக்ஷன் எரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணுறேன். மோங்கோஸ் என்ன போட்டிருக்கேன், இன்வேலிட் எக்ஸ்பெக்டட் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். சர்வர் ரன்னிங் பட் இன்வேலிட் ஸ்கீமா. அப்போ ஸ்கீமாவில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு MongoDB ஓகே கோலன் டபுள் ஸ்லாஷு ஓகேவா. அப்போ நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், இங்கே ஸ்லாஷுக்கு அப்புறம் டபுள் ஸ்லாஷ் அடிக்கணும், மிஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 127.0.0 டபுள் ஓகே 0.0.1 கோலன் 27017 இதுதான் நம்மளுடைய போர்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேண்ணா கிரியேட் பண்ணிட்டேன், ஸ்கீமாவும் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்கீமா ஒரு கல் தானே சொல்லிச்சு. என்ன பண்ண போகிறேன், நோடு சர்வர் டாட் ஜேஸ். ஓகேண்ணா இப்போ ஒர்க் ஆகிடுச்சு பாருங்கள். அப்போ என்ன மீனிங் எனக்கு, சர்வர் ரன்னிங் கனெக்டர். என்னது சர்வர் ரன்னிங் கனெக்டர். அப்போ இந்த சர்வர் ரன் ஆன உடனே எனக்கு டிபி எங்கே போய் செக் பண்ணி பார்க்கணும், ஃபஸ்ட்டு எனக்கு மோங்கோ டிபியில் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய ஆப்ரேஷன் வைஸ் எனக்கு ஒர்க் ஆகிருக்கான்னு செக் பண்ணுங்கள். வந்துச்சா சிம்பிள் இஎம்எஸ் தானே. எஸ் சிம்பிள் இஎம்எஸ் சொல்லியிருக்கேன். சிம்பிள் எம்எஸ் போட்டிருக்கேன்னா அதில் யூசர் வந்திருக்கா பாருங்கள், யூசர் ஸ்கீமா. ஓகே மாடல் வந்திருக்கா, அவ்வளோதான். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுதான் நம்மளுடைய பேஸு, இதுதான் நம்மளுடைய கண்டென்ட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ஃப்ரண்ட் எண்ட் மாடல் டெவலப் பண்ணி உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து இன்ஃபர்மேஷன் அந்த ஃபிட் பண்ண உடனே எனக்கு டேட்டா பேக்கில் போய் ஸ்டோர் ஆகணும். ஓகே அதுதான் பண்ண போகிறேன். அது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இது புரிஞ்சதில்லை. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய ஃப்ரண்ட் எண்ட் ஆப்ரேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கோசம் நான் ரியாக்ட் ரெடி பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். போட்டோமா,
இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் கிரியேட் பண்ண என்பிஎக்ஸு கிரியேட்டு ஐஃபன் ரியாக்டு ஐஃபன் ஆப்பு எஃப்என். ஓகே, இதை கொடுக்குறேன். எஃப்என் தான் என்னோட ப்ராஜெக்ட் நேம். என்பிஎக்ஸ் இஸ் நோட் பேக்கேஜ் எக்ஸ்டென்ஷன் கிரியேட் ஐஃபன் ரியாக்ட் ஐஃபன் ஆப்பு ஃப்ரண்ட் எண்டுன்னு ஒரு ப்ராஜெக்ட் நேம் வச்சுட்டேன், ஆப் நேம் வச்சுட்டேன். இதை முடிட்டோம். இதுக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் டிபெண்டன்சி தேவைப்படுது. ஏஎக்ஸ்ஐஓசி அக்சஸ் தேவைப்படும். அக்சஸ்ன்றது ஒரு ஐடி தேவைப்படுது. அந்த ஐடி இன்ஸ்டால் பண்ணும். முதல்ல இதை முடிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு என்னென்ன டிபெண்டன்சி தேவைப்படுதோ அந்த டிபெண்டன்சி எல்லா டிபெண்டன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டு, மோங்கோடிபி, நோடு, எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மோடில் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஏன்னா மேக்ஸிமைஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகணும். என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகணும், இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும். ஓகே, அதுக்குண்டான மோடில் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுற இந்த மீன் ஸ்டாக்கில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபுல்லாகவே ஃபுல் ஸ்டாக்கு ஒர்க் பண்ணுறாங்க. பட் ஆனால் சிம்பிள் அண்ட் ஃபாஸ்ட் அப்பியரன்ஸ் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாமே எனக்கு மீன் ஸ்டாக் கேசஸ் தான். ஸோ அதனால தான் இந்த டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி நான் சொல்கிறேன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி கற்றுக்கிட்டிங்கன்னா கூட போதும். டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஃப்ரண்ட் அண்ட் டு பேக் அண்ட் கனெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களால் ப்ராஜெக்ட் ஈஸியாக ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணி நம்ம மேனேஜ் பண்ண முடியும். இதுதான் எங்களுடைய ஒரு ஹார்ட் ஆஃப் திங்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஒரு ஃபியூ செகண்ட் இருங்க, முடிக்கணும். Yes, completed. Yes, completed right now. Few seconds. ஓகே, என்ன பண்ண போகிற டேரெக்டாக போய்ட்டு அப்படியே சிடி எஃப்என்னு கொடுத்துட்டு ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு என்ன இன்ஸ்டால் பண்ணோம்? என்பிஎம் இன்ஸ்டாலு EXIOSண்ணா அக்சஸ்ண்ணா என்டர் பண்ணுங்க. ஸோ பண்ணிச்சு. இப்போ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. உங்களோட கோடு இருக்குல்ல, என்டர் பண்ணிக்கோங்க. இதை சைட்டில் போய்ட்டு அப்படியே போட்டு விடுங்க. பாருங்கள், எக்ஸைஸோடைய ப்ராஃபிட் என்னன்னு பாருங்கள். போட்டுமா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோடு, இந்த கோடு எல்லாத்தையும் நம்ம அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், சில நாட் சிடிஎன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் யூஸ் பண்ணலாம். அங்கே அந்த எக்ஸஸ் கேட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் டேட்டா. இந்த பார்ட் வந்து இது என்ன விஷயம் அப்படின்னா என்னுடைய டேட்டா வந்து புஷ் பண்ணுறேன், எனக்கு ரெட்ரீவ் பண்ணுறேன், புஷ் பண்ணுற டேட்டா எடுத்து ரெட்ரீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸு ஜஸ்ட் ஏபிஐ கால்ஃபர் பண்ண, ஏபிஐ பேஸ் பண்ணி தான் கால்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அந்த எக்ஸஸ் மாடல் XYSS மாடல் வந்து பாருங்கள், இந்த மாதிரி மாடல் கேசஸ் இருக்குது. அப்போ பாருங்கள், நான் கோடு ஸ்பேஸ் டாட் வச்சிடுறேன். வச்சுட்டு என் மாடல் ரன் பண்ணலான்னு பார்க்குறேன். NPM ஸ்டார்ட். என்னுடைய ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்டில் அவுட்புட் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள்.
ஓகே, அப்லோட் வந்துருச்சு. அப்போது என்னோடய கோடுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதான் என்னோடய கோடு, ரைட்டா? இந்த கோடில் நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுறேன். வேணாம், என்ன பண்ணுறேன், எதுவுமே வேணாம். நீங்கள் எல்லாத்தையும் எடுத்தாலும் சரி தான், எல்லாம் வச்சுட்டு நீங்கள் மாடிஃபை பண்ணாலும் ஓகே தான். அப்போ என்ன பண்ண போகிறேன், இம்போர்ட் நான் எல்லாத்தையும் எடுத்துட்றேன். எடுத்துகிட்டு எதுவுமே லோட் ஆகலை பாருங்கள். இருங்க எனக்கு ஒரே நிமிஷம், லோட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. என்ன சர்வர் வந்து ஆட்டோமேட்டிக் இன்பில்டாக வெயிட் பண்ண வச்சிடும். ஓகே, கோட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு பேக்கெட்டுக்குள்ள பண்ணுறோம். இம்போர்ட்டு யூஸ் எஃபெக்ட்டு யூஸ் ஸ்டேட். ஃபங்க்ஷன் ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். ஃபங்க்ஷன் ஆப் க்ரியேட் பண்ணிட்டு நம்ம கடைசி நம்ம என்ன பண்ணணும், டிஃபால்ட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி ஆகணும். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஆப். இதுதான் பேஸு. ஓகே, டிஃபால்ட் ஆப் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ டிஃபால்ட் ஆப் க்ரியேட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாடல் செட் நேம் கெட் நேம் அதெல்லாம் சொல்லி நான் யூஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியாக சொல்கிறேன் உங்களுக்கு. கான்ஸ்டன்ட்ல யூசர்ஸ் செட்டு யூசர் நேம்ஸ். யூஸ் ஸ்டேட். ஓகே, அந்த இருக்கிற டேட்டா வந்து யூஸ் பண்ண போகிறேன், அதனால் யூஸ் ஸ்டேட் எஃபெக்ட் யூஸ் பண்ணணும். எக்ஸசஸ் கெட் பண்ணுறேன். கெட் பண்ணுறது எப்படி கெட் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்மளுடைய என்னது HTTP-ல ஸ்லாஷ் லோக்கல் ஹோஸ்ட் 5000 எஸ் 5000 யூசர்ஸ் கொடுத்துட்டு டாட்டு தென்னு ரெஸ்.
ஸோ இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னு கேட்ச் இது ரெட்ரை பண்ணி வச்சுங்க, அவ்வளோதான் போதும். ஸோ ஏன்னா இங்கே யூஸ் எஃபெக்ட் என்ன எஃபெக்ட் கோர்ஸ் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா அக்சஸ் இருக்குல்ல அந்த பேராமீட்டர்ஸில் என்னது அக்சஸ் ரெஸ்பான்ஸ் என்னென்னு அப்படின்னா என்னுடைய கெட் பண்ணுற அந்த யூசர்ஸ் இந்த பேராமீட்டர்லேருந்து யூஸராக எடுத்துக்கிட்டு எனக்கு யூசர் டேட்டாஸ் இந்த டேட்டா கூட இல்லைனா எரர்னா எரர் பக்கம் போகும்னு சொல்லி வச்சு அக்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு சேவ் யூசர் என்ன பண்ண போகிறோம் அடுத்த மாடலில் சேவ் யூசர் எப்படி நம்ம லோட் பண்ணுற பாருங்க. கான்ஸ்டன்ட் async async க்ளோஸ் பண்ணிட்டேன். போஸ்ட்டு அதே யூசர் தான் வேறு எதுவும் தான். ஏன்னா ஒரு டேட்டா தானே டபுள் கோட்ஸில் போடுங்க. http :// localhost 5000 யூசர் போட்டேன். அது கூட கமா எவ்வளோ ஃபீல்டு யூஸ் பண்ணுறீங்க, ஒரு எவர் ஃபீல்டு தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் அந்த நேம் கால்ஃபர் பண்ணிக்கிட்டேன். கால்ஃபர் பண்ணிவிட்டு அலாட்டில் என்ன போட போகிறேன், அலாட்டு பிகாஸ் யூசர் சேவ் சரிங்களா, இதுதான் டேட்டா. அப்போது உங்களோட டேட்டாவை கன்வீனியன்ட் மாடல் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை லோட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இதை டிஸ்பிளே பண்ணல, அதனால் எனக்கு இந்த ரிட்டர்ன் ஒரு ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போகிறேன். RETURனா ரிட்டர்னா ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் பண்ணுறச்ச எனக்கு ஒரு சில பேசிக் திங்ஸ் எனக்கு தேவைப்படுது. என்னது பேசிக் திங்ஸ் எனக்கு தேவைப்படுது. அப்போது அந்த பேசிக் திங்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு இதெல்லாமே HTML ஃபார்மெட்டு ஸ்கிரிப்ட் ஃபார்மெட்டு லோட் பண்ணியிருப்பேன். என்ன தேவைப்படுதுன்னு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ணுறதுக்கு டேட்டா தேவை. ஃபஸ்ட்டு டெவ் ஓகே டெவ் நான் யூஸ் பண்ணுறேன். டெவ் கொடுத்துருன்னா இந்த டெவ்க்குள்ளே ஸ்டைல் என்ன பண்ண போகிறேன், ஸ்டைல் ஈக்குவல் டு padding :20 சும்மா இதை கொண்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், div நான் சேவ் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகாதான் செக் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஸோ இந்த ஒர்க் ஆகிட்டு வரணும். div ஸ்டைல் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு h2 சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்கோசம் நான் கொடுக்குறேன். h2க்கு சிம்பிள். ஸோ மீன் MERN மெயின் ஸ்டாக் ஓகே அந்த டேட்டாஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த மெயின் ஸ்டாக் கொடுத்த பிறகு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஓகேண்ணா கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டோடைய டேட்டாஸ் என்ன பண்ண போகிறேன், இன்புட்டு டைப்பு ஈக்குவல் டு டெக்ஸ்ட் கொடுத்துட்டுமா. நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஹோல்டர் என்டர் தான் போடுங்க. என்டர் தான் நேம் கொடுத்துருங்க. ஸோ நேம் கொடுத்துட்டிங்களா, நேம் கொடுத்துட்டு வேல்யூ ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் அந்த நேம் கால்ஃபர் பண்ணிக்கணும். நேம் கொடுத்தீங்களா, ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஆன் சேஞ்சில் ஆன் சேஞ்ச் கொடுத்துட்டேன். அது ஆன் சேஞ்சுக்கு அப்புறம் என்னவா ரெஃபர் பண்ண போகிறீங்க, செட்டு
நேம் செட் நேம் v டாட் டார்கெட் டாட் வேல்யூ கொடுத்துருமா, அப்படியே கொடுத்துருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகேண்ணா, மாறிடுச்சு, அந்த டேட்டா மாறிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பட்டன் தான் கேட்டிருந்தேன், ஸோ அப்போது ஸோ அந்த டேட்டா கொடுத்துட்டேன். கொஞ்சம் எரர் ஷோ ஆகுது, இந்த எரர் நான் சொல்கிறேன், இருங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். புரிஞ்சுங்களா? இங்கே பாருங்கள், ஏன்னா அது அங்கேயே க்ளோஸ் ஆகிடுச்சு, அதாவது அந்த டேட்டா எனக்கு அங்கேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த எரர் ஷோ ஆயிருந்தது. இப்போ எல்லாத்தையும் கிளியர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு. ஓகே, அப்போது எனக்கு ஃப்ரண்ட் எண்ட் ஒர்க் ஆகுது. ஓகே, ஃப்ரண்ட் எண்ட் ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் சேவ் பண்ணலாமா?
இங்கே டேட்டா ஒன்று போட்டிருப்பேன், என்ன டேட்டா பேஸ் வேணும்னா. இப்போ என்ன பண்ண போகிறேன், வெல்கம் ரியல் அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ நான் போய் பேக் அண்ட் வந்து ரன் பண்ணி விடுறேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரன் தான் இருக்குது. இன்னும் பேக் அண்ட் ரன் பண்ணல. நோட் சர்வர் டாட் ஜேஎஸ் கொடுக்குறேன். என்னுடைய இப்போ சர்வர் கனெக்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறேன், சர்வர் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ சர்வர் கனெக்ட் ஆன பிறகு எனக்கு என்ன பண்ணணும், ஒர்க் ஆகிருப்பாங்க. வெல்கம் ரியல் ரெண்டு வாட்டி கொடுத்து பார்த்தீங்களா, அந்த ரெண்டு வாட்டி ஒர்க் ஆகுது. இப்போ போய் நான் டிபில் போய் செக் பண்ணி பார்க்குறேன். யூசரில் ஸோ சிம்பிளில் யூசரில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேண்ணா. அப்போ பேக் அண்ட் ஒர்க் ஆகுது, ஃப்ரண்ட் அண்ட் ஒர்க் ஆகுது. என் டேட்டா இங்கேயே ரெட்ரைவ் பண்ணிட்டேன் நான். அது ஒர்க் ஆகுதுங்களா. அப்போது நம்மளுக்கு தேவையான மோடில் ப்ராப்பராக ரீட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய டேட்டாஸ்லாம் அக்சஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால தான் சொல்கிறது, இந்த மாடல் கம்ப்ளீட்டாக இம்பார்ட்டன்ஸ் ஏசஸ் நம்மளுக்கு ஃபுல்லாக ஸோ யூஸ் பண்ணியிருக்கேன். யூசர் மாடலில் போயிருக்கேன். ஏதாவது உங்களுக்கு கொஷின்ஸ் ஏதாவது தேவைப்படுது, இது பண்ணிங்கன்னா எனக்கு அப்டேட் பண்ணி விடுங்க. ஸோ அந்த மாடலில் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி தரேன். ஏன்னா இந்த மோங்கோடிபியுடைய ஒர்க்கும் அண்டு ரியாக்டோடைய ஒர்க்கும் நம்முடைய மிங்கிள் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் இவ்வளோ தூரம். ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்தே ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எல்லா மாடலும் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேட்டாஸ் அக்சஸ் பண்ணி காமிக்கிறேன். ரியல் டேட்டாஸ், ஸ்டாட்டிக்ஸ் 1 பேக்அண்ட். ஓகே. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், சிஎம்டி போட்டு ரன் பண்ணிக்கிறேன். இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். மாஸ் இஎம்எஸ்ன்னு போட்டிருக்கேன், சேவ் பண்ணிவிட்டு. ஸோ ரெண்டும் ஓப்பன் ஆகிடுதா பாருங்கள். ஓகே, இங்கேயும் ஓப்பன் ஆகிடுச்சு. எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சா. இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு நான் பேக்கெண்ட் ரன் பண்ணி பார்த்துட்டு வரேன். என்ன பண்ண போகிறேன், பேக்கெண்டு கூட தானே நோடு சர்வர். இந்த மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறேன், என்பிஎம் ஸ்டார்ட் கொடுத்தா போதும், நம்மளுடைய ஆட்டோமேட்டிக் சர்வர் ரன் ஆகிடுச்சு.
பாருங்கள். இருங்க, நான் சொல்கிறேன் பாருங்க. ஸோ ஒரு டேட்டா ரன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ உங்களோட டேட்டா கிளியராக இருக்கும். ஏன்னா அந்த டேட்டாஸ் இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் லோ ஆச்சுன்னா கூட சரி, அந்த டேட்டா ஒர்க் ஆகுது. எனக்கு பேக்கெண்ட் இப்போ இங்கே ஒர்க் ஆகிடுச்சு. பேக்கெண்ட் இது ஒர்க் ஆகிடுச்சு. ஓகே, ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஸோ மாடல் ஓப்பன் ஆகட்டும். ஸ்டார்டிங் பண்ண வேண்டியது இருக்கா? இறங்க ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஓப்பன் காமிக்கிறேன். கூட ஸ்பேஸ் டாட் வச்சிடுறேன். ஸோ பேக்கெண்ட் ஃப்ரண்ட் எண்ட் போட்டாச்சு. ஸோ அதில் ஃப்ரண்ட் எண்டில் எஸ்ஆர்சி இருக்குது, டேட்டாஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த டேட்டா சிம்பிள் மான் போட்டிருக்கேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு மாடிச்சு இருங்க பார்க்கலாம்.
ஒர்க் ஆகுதா? இப்போ பாருங்கள், குட்டு சேவ், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், குட்டு சேவ். ஸோ இதுதான் நம்மளுடைய மாடல் கண்டென்ட்டாக இருக்குது. அப்போ இந்த மாடல் பேஸ் பண்ணி எவ்வளோ டேட்டாஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து பேக்கெண்டில் இருக்குது, நான் பேக்கெண்ட் போய் செக் பண்ணி காமிக்கிறேன். சிம்பிள் டிபி, சிம்பிள் டிபி யூசர் என்ன பண்ணியிருக்காங்க, சிம்பிள் டிபி யூசர் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதை செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுடைய சினாரியோ ஒர்க் பண்ண பார்க்கலாம். இருங்க, நான் காமிக்கிறேன், அவுட்புட் காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், டேட்டாபேஸ் நேம் மட்டும் பாருங்கள், சிம்பிள் டிபி என்ன பண்ணியிருக்கேன், சிம்பிள் டிபி. டிபி டாட்டு யூசர்ஸ் டாட்டு ஃபைண்ட் இருக்கா, இங்கே பாருங்கள், குட்டுன்னு கொடுத்த டேட்டாஸ் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இப்படி தான் நம்மளுடைய மாடல்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட் ஏதாவது ஃபேஸ் பண்ணுறீங்க, ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு ஏதாவது கூப்பிடுங்க, நான் அக்சஸ் பண்ணி தரேன். வித் ரியல் டைம் கேஸை நம்ம வந்து மாடல் பண்ணி தரலாம். தேங்க்யூ, பாய்.